நீங்கள் 100 முறை இந்த தஸ்பீஹாத்தை ஓதும்போது கடல் நுரையளவு பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இது இருக்கிறது சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் இறைவனை நீங்கள் இந்த மகத்துவமிக்க வார்த்தை கொண்டு புகழ்வதன் காரணமாக இறைவனுடைய பிரத்யேகமான அன்பை பெற்று உங்களுடைய துஆக்கள் ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல நாலாத்திக்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து பேராபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, பாவங்கள் இறைவனை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற முள்வேலிகளாக இருக்கின்றன. பாவங்கள் நன்மைகளை துளிகூட நினைக்க விடாத ஒரு அழுக்கு பிண்டமாக இருக்கின்றன. பாவங்கள் நன்மையான காரியங்களை செய்ய நினைத்த போதிலும் அந்த நினைப்பின் பரக்கத்தை உள்ளத்திலிருந்து வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடிய ஆற்றல் படைத்தவையாக இருக்கின்றன. அந்த பாவங்களிலிருந்து விமோச்சனத்தை தொடர்ந்து பெறுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் வலியுறுத்தி சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், தினமும் நான் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், எனவே நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்வார்கள். பாவத்தின் ஒரு துளி நிழல் கூட படாத முஹம்மது ரசூலுல்லாஹ் பாவத்தை நினைத்து 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பாவத்தினுடைய ஆபத்தின் தீவிரத்தை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. அந்த பாவங்கள் எத்தகைய பயங்கரமானதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்கள் என்ற அந்த ஒரு ஆபத்தை நீங்கள் உணர வேண்டும் சகோதரர்களே. பாவங்கள் இல்லாத மனித உள்ளங்கள் மட்டுமே ஜெயம் பெறுகின்றன, வெற்றி பெறுகின்றன, அழுக்கிலிருந்து தூய்மையாகின்றன. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழி அது. அந்த பாவத்திலிருந்து விமோச்சனத்தை அடைந்து இறைவனின் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு வழி என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிகுந்த உகந்த தஸ்பீஹான சக்திமிக்க ஒரு திக்ராக இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் சகோதரர்களே. இந்த வார்த்தை கடல் நுரையளவுக்கு பாவத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்தாலும் அந்த கடல் நுரையளவுக்குள்ள பாவத்தையும் ஒன்றுமில்லாமல் மன்னிக்கக்கூடிய ஒரு மகோன்னதத்தை இந்த திக்ருகள் பெற்று தருகின்றன. சரி, அந்த திக்ருகள் என்ன திக்ருகள் என்று பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த திக்ருகளை தினசரி 100 முறை ஓதிவிடுங்கள். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கொப்ப தினமும் நீங்கள் 100 முறை இந்த தஸ்பீஹாத்தை ஓதும்போது கடல் நுரையளவு பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இது இருக்கிறது சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் இறைவனை நீங்கள் இந்த மகத்துவமிக்க வார்த்தை கொண்டு புகழ்வதன் காரணமாக இறைவனுடைய பிரத்யேகமான அன்பை பெற்று உங்களுடைய துஆக்கள் ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல நாலாத்திக்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து பேராபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொன்னார்கள் இந்த திக்ரை மொழிபவருக்கு. இந்த திக்ரை மொழிபவர் எந்த காலத்திலும் இறைவனால் உதாசீனப்படுத்தப்பட மாட்டார், இறைவனால் வெறுத்தொதுக்கப்பட மாட்டார். ஏன்னா ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்யும் போது அவனுடைய இதயத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது, 2வது செய்யும் போது 2வது புள்ளி விழுகிறது. நாள்பட பாவ எண்ணிக்கை அதிகமாகி புள்ளிகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி ஒரு சோகத்தில் பல தடவை கருப்பு புள்ளியை குத்தி 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடமே கருப்பாக போயிடும். அதே போல் இதயமும் கருப்பாகி விடுகிறது. அதுக்கப்புறமாக புண்ணியங்கள் செய்வதற்கு அந்த இதயம் மறுத்து விடுகிறது. அந்த இதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் பிறப்பதில்லை. எனவே நீங்கள் உஷாரான முறையில் இந்த புனிதமான தஸ்பீஹாத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் தன்னுடைய புகழை கொண்டு பரிசுத்தமாகிவிட்டான். சுபஹானல்லாஹில் அதீம், மகத்துவமிக்க அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான். இறைவனை புகழ 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 அந்த நாவுகள் தூய்மை பெறுகின்றன, உள்ளம் தூய்மை பெறுகின்றன, உடலும் பாவத்திலிருந்து மன்னிக்க பெற்று தூய்மை பெறுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக
இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எமக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.